வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. விஜய் பார்க்க காவேரி ரொம்பவே ஃபீலிங்ஸோடு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கும்போது காவேரியில் தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக விஜயை பார்த்ததும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா விஜய் எப்போதும் போல் காவேரியை பார்த்து ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் பழைய காவேரி தான் எனக்கு வேணும், இதெல்லாம் செட்டே ஆகலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் காவேரியும் நம்ம சமாதானப்படுத்தி ஆகணும். ஏன்னா வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, குழந்தையும் பாதிப்படையும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட நம்ம காவேரியை பார்த்திங்கன்னா சோகத்தில் ஆழ்த்தாமல் நல்லா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம மேலே உள்ள மிஸ்டேக்கை நம்ம சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க காவேரி, என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு, என்ன பழி வாங்கணும்னு நினச்சி உங்களை பழி வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை மேரேஜ் பண்ணியிருந்திருக்கவே கூடாது, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு முழு காரணமும் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த குற்றத்தை ஏத்துக்கிற மாதிரியும் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் இதெல்லாம் காவேரிக்கு செட்டே ஆகல, தேவையில்லாம இப்பெல்லாம் அழுதுட்டு இருக்காத காவேரி, நீ ரொம்பவே தைரியமா இருக்கணும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவேரி லைட்டா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் விஜய் காவேரி ரெண்டு பேருமே அவங்க கையை பாத்தீங்கன்னா ஒன்னா கோத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தலையை சாய்ச்சிக்கிட்டு அப்படியே மௌனமா உணர்றாங்க. அதுக்கப்புறமா கேஷுவலாக கேட்குறாரு, எப்படி தெரிய வந்துச்சுன்னே தெரியல காவேரி, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. கேட்ட காவேரியும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி மௌனம் ஆயிடுறாங்க. என்ன காவேரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஏன் திடீர்னு சடனாக ஒரு மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்றது வேற யாரும் சொல்லலைங்க, யமுனா தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தீங்கன்னா சட்டுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற காவேரி, யமுனாவா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறாரு. இதுக்காக யமுனா இப்படி ஒரு வேலையை பார்த்தா போல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நான் உங்களை வெளியில் கொண்டு வரணும், அது மட்டும் தான் என்னோட ஒரே மோட்டிவ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி, நான் என்னை பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நான் வெளியில் வந்துடுவேன், நீ பயப்படாத, நீ தைரியமாக இரு, நீ நல்லா இரு, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க காவேரி கவனிச்சுக்க சொல்கிறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு உள்ளே இருக்கும்போது என்னால் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும், கண்டிப்பாக உங்களை வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த சமயத்தில் வார்டன் டைம் ஆகுது, எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது மூலியமாக அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விஜய் பார்த்துட்டு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் குமரனுக்கு கங்கா கால் பண்ணி பேசுகிறாங்க. கங்கா கிட்டேருந்து எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நடந்த விஷயங்களை பற்றி கங்கா மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க குமரன். இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி இருக்கிறத பார்த்தா நிவினுக்கு என்னாச்சுன்னா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நிவினே உங்ககிட்ட சொல்லலாமா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்ல, நான் இது வந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிவினே, விஜய் போலீஸில் யார் மாட்டி விட்டதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க, யாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறமா யமுனா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிவினே கங்கா இப்போ தான் சொன்னா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக கோவம் அடைகிறது மட்டும் இல்லாமல் உடனே கங்கா கிட்ட போய்ட்டு சண்டை போடுறதுக்காக கிளம்புறாரு. நிவின் ஒரு நிமிஷம் போற, நான் சொல்றது, அதுக்குள்ளே ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சமாதானப்படுத்துறாரு. நிவினே, விஜய் அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் யமுனாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க, நான் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேஷுவலாக சொல்கிறாரு. அவள் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் நிவின் எதுக்காக சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறாங்க நிவின் குமரன் கிட்ட. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நிவினை, எதுக்காக யமுனா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு குமரன். இப்படியாவது விஜய் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க காவேரி தாத்தாவை போய் பார்த்து பேச போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே கோவத்தோடு வந்த நிவின் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போனதும் யமுனாவை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அறிவுன்றது ஒன்று இருக்கா இல்லையா, நீ எந்த மாதிரியான ஜென்மமே என்னால் புரிஞ்சிக்க முடியல, எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ண அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. சும்மா கத்தாதீங்க சரியா, விஜய் ஜெயிலுக்கு அனுப்புனா உங்களுக்கு வருத்தமாக இருக்கா, இது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி யமுனா பேசுகிறாங்க. நீங்கள் சந்தோஷம் தானே படணும், ஏன்னா அதுக்கப்புறமா எந்த ஒரு தடையும் இருக்காது, விஜயும் ஜெயிலுக்கு போயிடுவார், அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் காவேரி கிட்ட நல்லா தடை இல்லாமல் பேசலாமே அப்படின்னு சொல்கிறத கேட்டு யமுனாவோட பேச்சை தாழ முடியாத நிவின் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணத்தை காட்டி அறையவும் செய்கிறாரு. இதுக்கப்புறமா யமுனா நிவின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த மாதிரியான விரிசல் ஏற்பட போது, யமுனாவோட முடிவு என்னவா இருக்கும், அதுக்கப்புறமா இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்ம காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.